இலங்கையில் தேடப்பட்ட இருவர் இந்தியாவின் தனுஷ்கோடி பகுதியில் படகு மூலம் சென்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய ஊடகங்களின் தகவல்படி வெள்ளிக்கிழமை 2 இலங்கை பிரஜைகள் சட்டவிரோதமாக படகு மூலம் தனுஷ்கோடி கடற்கரையை சென்றடைந்துள்ளனர். சாகர் கவச் என்ற கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் போது ரோந்திலிருந்த இந்திய கடல் காவல்துறையினர் சந்தேகமாக நடந்து கொண்ட இருவரை கவனித்தனர். விசாரணையில் அவர்கள் வத்தளையினைச் சேர்ந்த ஜி விக்கினேஸ்வரன் வயது 31 மற்றும் எம் லூசிநாத் வயது 30 ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணையில் இலங்கை அதிகாரிகள் இவர்களுக்கு எதிராக வத்தளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் தொடர்பான சந்தேகங்களை தெரிவித்ததாகவும் இருவருக்கும் இலங்கையில் போதைப்பொருள் தொடர்பான 3 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்தியா இலங்கை கடல் எல்லை பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டுகின்றது. சட்டவிரோத கடல் பயணங்கள் இரு நாடுகளின் பாதுகாப்புக்கும் சவாலாக அமைகின்றது. இந்த சம்பவம் குறித்த உங்கள் கருத்து என்ன? எல்லை பாதுகாப்பு இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டுமா? கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.